ஹலோ கைஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்போட பேர் வந்து பாக்கெட். இது வந்து மொசிலா ஃபயர்பாக்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ஓன் ப்ராடக்ட். இந்த ஆப்பை வச்சு என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஆன்லைனில் வந்து ஏதாவது கண்டென்ட் பார்க்குறீங்க, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாவது கண்டென்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு. அதே கண்டென்ட் வேறு ஒரு நாள்லேயோ இல்லை வேறு ஒரு நேரத்துலேயோ உங்களுக்கு தேவைப்படுது. இல்லை யாராவது வந்து அதை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, இதே மாதிரி கண்டென்ட்டை வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது அவங்களும் கேட்காங்க, அது எங்கே இருக்குது, எந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்களோ அங்கே போய் தேடிட்டு இருப்பீங்க. யூடியூப்பில் பார்த்தா யூடியூப்பில் தேடிட்டு இருப்பீங்க, இல்லை ப்ரௌசிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரௌசரில் போய் தேடிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் பார்த்தீங்களோ அதில் போய் அந்த கண்டென்ட்டை தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் இந்த ஆப் யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லை வந்து அமேசானில் ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் கூட அந்த ப்ராடக்டை நீங்கள் பார்த்த உடனே இந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி சேவ் பண்ணி இல்லை டேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது தேவைப்பட்டால் ஜஸ்ட் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த நீங்கள் ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தா போதும், அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிரும். நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்கும் ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஆப் யூஸ் ஆகுது. வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க தான் பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோரில் பாக்கெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பாக்கெட்னு சொல்லி ஒரு ஆப் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு ஓப்பன் கேட்குது. இதோட டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள் ஹோம், சேவ், செட்டிங்ஸ்னு இருக்கும். இதில் ஹோம் போனீங்கன்னா நிறைய வெப்பேஜஸ் ஆல்ரெடி ப்ரீ சேவ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நடுவில் சேவ்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையானது வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம், டேக் பண்ணி வைக்க போகிறோம், ஹைலைட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதில் போய் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு ப்ரௌசர்லேருந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நான் சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு ப்ரௌசரில் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெப்பேஜ் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் லேட்டராக எங்கேயாவது யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட்டு மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஷேர்ன்னு இருக்குல்ல, இதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஆட் டு பாக்கெட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். சேவ் டு பாக்கெட் இல்லாட்டி டேக் பண்ணவான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு ரெண்டில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சேவ் டு பாக்கெட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு இந்த பாக்கெட்டில் சேவ் ஆயிரும். இதே நீங்கள் டேக் பண்ணுறாங்க அதை டேக் பண்ணிக்கலாம், இல்லை ஹைலைட் பண்ணலாம், அந்த ஸ்டாரை கொடுத்தீங்க ஹைலைட் ஆயிரும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி காட்டுறேன். யூடியூப்பில் எனக்கு தேவையான வீடியோ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு எனக்கு தேவையான வீடியோ இருந்திருக்கு. நான் இப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஷேர்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கீழே இந்த பாப்பப் வரும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு மோர்ன்னு இருக்கா, இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஸ் வரும் சேவ் பண்ணுறதுக்கு. அதில் ஆட் டு பாக்கெட் இருக்குல்ல, இதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி தான் கேட்கும், சேவ் டு பாக்கெட் இல்லை டேக் பண்ண கேட்கும். இதில் நீங்கள் டேக் பண்ணுறதா டேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் வந்து யூடியூப் சொல்லி டேக் பண்ணி வச்சுக்கிறேன். இதே நீங்கள் ஒரு அமேசான் ப்ராடக்ட்டை வந்து இதேமாதிரி பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் அமேசானை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இல்லை லேட்டராக வாங்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஷேர் ஐக்கான் இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஏதாவது இந்த ப்ராடக்டான பேஜை வேறு ஷேர் பண்ணுறேன். ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஆட் டு பாக்கெட் கொடுத்தா அதே மாதிரி தான் அகைன் சேவ் டு பாக்கெட் இல்லை டேக் இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். இதில் மேலே பாருங்கள் லிசன், டேக்டு, ஃபேவரட் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இதில் ஃபேவரட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்களா, அது மட்டும் இதில் ஃபேவரட்டில் வரும். டேக்னால் நீங்கள் யூடியூப்பில் டேக் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து ஏதாவது வீடியோஸ் ஒரு டேக் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி டேக் பண்ணது ஃபுல்லாக இதில் வரும். நான் யூடியூப்னு சொல்லி ஒரு டேக் பண்ண தெரியுமா, அதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு யூடியூப்பில் டேக் பண்ணது ஃபுல்லாக இங்கே வரும். இதே இன்ஸ்டாகிராம் நீங்கள் கொடுத்துருந்தா இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணதெல்லாம் வரும். இதை மாதிரி நீங்கள் டேகை வச்சு தனியாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது ஃபுல்லாக இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். மேலே பாருங்கள் லிசன் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு வெப்பேஜை வந்து சேவ் பண்ண தெரியுமா, அது வந்து கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த வெப்பேஜுக்குள்ளே போயிடும். ஆனால் வந்து இதில் அந்த வெப்பேஜில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஆடியோ ஃபார்மெட்டில் ப்ளே பண்ணியே கேட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் பண்ண இதை வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். What is affiliate marketing? How to earn from affiliate marketing. Published by Blogger on January 15, 2023. Affiliate marketing programs are often run by merchants, but there are also third-party. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது கதை சொல்ல போகிறீங்கன்னா இதில் வந்து ஒரு வெப்பேஜில் வந்து ஏதாவது தமிழ் கதை ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு
ஜஸ்ட் இந்த லிசனில் போய் ப்ளே பண்ணிட்டா போதும், அது அழகாக வந்து அந்த கதையை சொல்லிகிட்டே வரும். இதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில், தமிழில் எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு தேவையோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு இந்த வெப் பேஜை ஸ்டோர் பண்ணிட்டு ஜஸ்ட் லிசன் கொடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ ப்ளே ஆகும். இவ்வளோ தாங்க இந்த ஆப்பு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம முன்னாடி பார்த்த கண்டென்ட் தேவைப்படும். நம்ம அப்போமே இதில் சேவ் பண்ணி வச்சுருந்தா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். போய் தேட தேவையில்லை. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அடிக்கடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க சொல்ல எதில் சேவ் பண்ணி வைக்கணும்னு தெரியாமல் நான் லிங்க் எடுத்து காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்கேயாவது போட்டு வைப்பேன். பிற்காலத்தில் அது மறந்துடும். இந்த ஆப் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாமல் நான் ஆல்ரெடி சேவ் இதில் பண்ணியிருப்பேன். இல்லாத நேம் கொடுத்து பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அதை நேமை போட்டு ஜஸ்ட் சடனாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஆப் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து நான் வந்து நிறைய ப்ரௌசிங் பண்ணுவேன். அப்புறம் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து அமேசானில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க சொல்ல அது சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். பட் வந்து அது முடியாமல் போகும். இப்போ இந்த ஆப் இருக்கிறதுனால எனக்கு தேவையானதை எனக்கு பிடிச்சதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். லேட்டராக அது தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.